கிளாஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏஐ எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு தெரியும். என்னால் முடியுமா என்ற கேள்வி. இந்த பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம், இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கிறோம், ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்மேன் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வீடியோ இந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு தான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிக்மேன் அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இது நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் நல்லாவே வரும் நிறைய இதுல பாத்தீங்கன்னா. ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு வீடியோ தலைப்பு வேணும், அதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு 59 செகண்ட்ஸ் ஆர் ஒரு 1 மினிட் 2 மினிட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபுல்லான யூடியூப் வந்து வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணணும் சாட்ஜிபிட்டில சொல்லி. அது என்னன்னா நம்ம சொல்றோம் ஒரு சிறிய சுவாரஸ்யமான பின்னணி குரல் வர்ணனை எழுதுவோம் சொல்லிட்டு திரைக்கதை வந்து ஒரு 5-6 காட்சியா பிரிக்கிறோம். ஒவ்வொரு காட்சியுமே வந்து 5 to 6 செகண்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஒவ்வொரு காட்சியிலும் வந்து அந்த குச்சிமனை என்ன செய்யறான் என்ன நினைக்கிறான் அப்படின்றத வெளிப்படுத்தணும்னு சொல்றோம். அப்புறம் வந்து முகபாவனையை வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராம்ப்டா கேட்கிறோம். இப்போ வீடியோ வந்து அடுத்து வந்து என்னன்னா வீடியோ வந்து அதோட ஒவ்வொரு காட்சிக்கும் எப்படிலாம் வந்து வீடியோ வந்து இதாகணும் அப்படின்னு படத்துண்டல் பத்தி பாணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். தேர்டு வந்து என்ன சொல்றோம்னா அதோட அனிமேஷன் மாதிரி எப்படி போகணும் அப்படின்றதுக்காக ஒன்று கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட ப்ராம்ப்ட். நம்ம இதை எடுத்து வச்சுக்க அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா சாட்ஜிபிட்டில போயிட்டு நம்ம ஒரு ஸ்டோரி வந்து நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கிற என்னன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி கொடு அப்படிங்கிற அது என்ன சொன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய டைப்ஸ் கொடுக்கும். ஏதாவது ஒன்று உன்னை நம்பு உலகம் மாறும், இல்லைன்னா மனிதன் சக்தி வாழ்க்கையின் வெற்றி, ஏதோ ஒன்று. இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிட்டு உன்னை நம்பு உலகம் மாறும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு நான் அதை என்ன பண்றேன்னா இப்போ என்னோட இதுல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் டி. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபுல்லாவே கிரியேட் பண்ணி நான் வந்து ஏஐட்ட வந்து சொல்றேன் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாட்ஜிபிட்டில நம்ம கொடுக்குறோம். இப்ப குடுக்கையில அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா அதுவாவே ஒரு கதை ரீட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராம்ப்ட். இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கிரிப்டா நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. வீடியோ ஸ்கிரிப்ட் உன்னை நம்பு உலகம் மாறும் அப்படின்றது தலைப்பு. ஒவ்வொன்றும் பின்னணி குரல், காட்சி விளக்கம், முகபாவனை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சாட்ஜிபிட்டி வந்து நமக்கு கொடுக்கும். இப்ப நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா ஜெமினி ஏஐல போயிட்டு அதுக்கு வந்து இமேஜ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டோட்டலாக எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஜெமினி ஏஐ யூஸ் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம் ஜெமினி ஏஐல போயிட்டு ஒவ்வொரு காட்சிக்குமே வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அப்லோட். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மேன் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம அந்த இதை காப்பி பண்ணி கொடுக்க போறோம். இப்போ காட்சி 1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணணும். ஸோ இப்போ இதே மாதிரி ஸ்டிக்மேன் மாதிரி எனக்கு ஒவ்வொரு ப்ராம்ப்டா ஒரு இமேஜா கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது, இதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் காட்சி, செகண்ட் இமேஜ் டவுன்லோட், இப்படி ஒவ்வொரு இமேஜா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இப்போ இந்த மாதிரி தேர்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு காட்சிக்கா நம்ம வந்து 6 காட்சி இருக்கு, நம்ம ஒவ்வொன்றுக்கா போகணும். இப்போ தேர்டு கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி 6 காட்சிக்குமே வந்து அந்த இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற போறோம். இப்போ அடுத்து 4th இமேஜ் டவுன்லோட் பண்ண போறோம். இப்படி ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்றோம்னா 5, 6 இமேஜுமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இமேஜ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா வீடியோ கிரியேட் பண்ண போறோம். வீடியோ கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னா கூகுள் விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம்னா நம்மளோட சைன் அப் பண்ணி உள்ள போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று வரும். இப்போ இதுல வந்து நம்மளோட ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜென்ரேட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். என்னன்னா குச்சி மனிதனை போன்ற படம், கண்ணாடியை பார்க்கும்போது தலையை சிறிது சாய்க்கவும், ஒரு கையை மெதுவாக தாடைக்கு அருகே நகர்த்தவும், உடல் அசையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். இப்போ இந்த குச்சி மனிதன் மாதிரியே என்ன பண்ணோம்னா இந்த ப்ராம்ப்ட் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ சீன் பை சீன், வீடியோ பை வீடியோவா கிளிப்பிங்ஸா எடுத்து நம்ம மொத்தமா கொண்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ரெண்டாவது இமேஜும் வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு, ரெண்டாவது பிக்சருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா தேர்டும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ இது ஜென்ரேட் பண்ணல நமக்கு தேர்டா ஒரு சீன் வந்து நமக்கு வரும். இதை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ராம்ப்டுக்குள்ள 5-6 வீடியோவுமே நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிருவோம். நம்ம இப்போ இமேஜ் கிரியேட் பண்ணியாச்சு, வீடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறோம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு என்னன்னா 11 லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு கொடுக்குறோம். சைன் அப் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னா இப்போ நம்ம என்னென்ன வாய்ஸ் எப்படி வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த இதில் வந்து என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா இதா இருக்கு பின்னணி குரல். அப்போ அதை டைப் பண்ணிட்டு நம்ம வந்து
ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீச் டவுன்லோட் ஆயிடும். இது ஸ்பீச் வந்து கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம நம்மளையே எப்பயும் போல நாம் தான் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல சந்தேகப்படுவோம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பல நேரங்களில் நம்மளையே நாம் தான் சந்தேகப்படுவோம். இப்போ வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீச்சா நம்ம கொடுத்து எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் என்னன்னா, என்னால் முடியுமா என்ற கேள்வி மனதை நிரப்பும். ஜென்ரேட் ஸ்பீச். என்னால் முடியுமா என்ற கேள்வி மனதை நிரப்பும். இப்போ இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ தேர்ட் என்ன பண்றோம், தேர்ட் வாய்ஸ் வந்துட்டு, ஆனால் ஒரு சிறிய நம்பிக்கை வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இதை நம்ம கொடுத்து என்ன பண்றோம், கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஜென்ரேட் ஸ்பீச். ஆனால் ஒரு சிறிய நம்பிக்கை வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போய்கிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோஸ் அண்ட் நம்ம பேக் ஓவர் வாய்ஸ் ஓவர் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ண போறோம். நேரங்களில் இந்த மாதிரி ஒரு நம்மளையே வீடியோஸ் நாம் தான் வரும். நம்ம அதை சந்தேகப்படுவோம். யூஸ் பண்ணி நம்ம என்னால் டவுன்லோட் பண்ணி முடியுமா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். என்ற கேள்வி மனதை நிரப்பும்.